ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்ஸ் கிச்சன். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் குழம்பு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பிஞ்சி சுண்டக்காய் தான் எடுத்திருக்கேன். கழனிலேருந்து பறித்த சுண்டக்காய். இதில் முத்தல் சுண்டக்காவும் இருக்குது. பிஞ்சி சுண்டக்காவை நம்ம அப்படியே கட் பண்ணி செஞ்சுக்கலாம். முத்தல் சுண்டக்காவில் விதை எடுத்து தான் ஆகணும். அது ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நம்ம பிஞ்சி சுண்டக்காய் எடுக்கிறதுனால கத்தியில் அப்படியே கட் பண்ணி அலசிக்கலாம். இதில் விதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையானது 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 முழு பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானது பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் ஜீரணத்தை கொடுக்கும். பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இது ரெண்டும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கலாம். நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்ட பிறகு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு எதுக்கு போடுறோன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக லைட்டாக வதக்கிட்டு நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது நல்லா பாருங்கள், வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சள்தூள் போட்ட பிறகு சுண்டைக்காவை போட்டுக்கலாம். சுண்டைக்காய் நான் ஏன் இப்போயே போடுறேன்னா கொஞ்சம் நம்ம எண்ணெயில் வதக்கணும்னு டேஸ்ட் கொடுக்கும். சீக்கிரமாகவும் வந்துடும். இது நல்லா வதங்கின பிறகு வேகட்டும். நல்லா கொஞ்சம் வதங்கி அரை வேக்காடு வேகட்டும். சுண்டக்காய் நல்லா வதக்கியாச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வீட்டிலே தனியா மிளகு எல்லாம் அரைச்ச மிளகாத்தூள் தனித்தனியாக போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேகட்டும். இது காரக்குழம்புன்றதுனால கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கிறேன். குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு புளியை ஊற்றிக்கிறேன். புளியை ஊற்றிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். ஸ்டவ்வு மீடியமில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நான் செஞ்ச சுண்டக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.